ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் மேக்ஸிமம் சப்பரே. ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் போயிடலாம். given an integer array nums, find the subarray with the largest sum and return its sum. இதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம், ஒரு மீடியம் லெவல் ப்ராப்ளம் தான். பட் அமேசானில் அடிக்கடி கேட்குற கொஷின்ஸ். ஸோ இந்த ப்ராப்ளம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டில் given an integer array nums, find the subarray with the largest sum and return its sumனு கேட்டிருக்காங்க. ஓகே, இதில் இன்புட் அரே வந்துட்டு ஒரு இன்புட் அரே கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் ஏதாவது ஒரு சப்பரேக்கு வந்துட்டு மற்ற சப்பரேயோட சம்மை கம்பேர் பண்ணும்போது ஒரு சப்பரேயோட சம் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சப்பரே எடுத்துக்கோங்களேன். இப்போ 4 - 1 3, இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்கள். 4 - 1னா 3ன்னு வரும். 3 + 2 5, 5 + 1 6. ஸோ இதில் நம்ம எந்த சப்பரேயோட சம் எடுத்தோம் அப்படின்னாலும் இந்த சப்பரேயோட சம் தான் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மேக்ஸிமம் சம் ஆஃப் தி சப்பரேயை நம்ம வந்துட்டு ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதில் வந்து 6ன்னு வந்திருக்கு. நம்ம 6 ரிட்டர்ன் பண்ண போகிறோம். இதை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு நார்மலாக நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ்லேயும் சால்வ் பண்ணலாம், ஆப்டிமைஸ் சொல்யூஷன் யூஸ் பண்ணியும் சால்வ் பண்ணலாம். ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். நம்ம அதை எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஒவ்வொரு சப்பரேயாக வந்துட்டு கண்டுபிடிச்சி இருக்கிற எல்லா பாசிபிள் சப்பரேஸும் கண்டுபிடிச்சிட்டு அதோட சம்மெல்லாம் வந்துட்டு மேக்ஸில் எடுத்து வச்சுட்டு கடைசியில் எது அதிகமாக இருக்கும் அதை வந்துட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். இப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்மளோட டைம் காம்ப்ளெக்சிட்டி O(n²) போகும். ஏன்னா நம்ம வந்துட்டு 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம், அதுவும் 0லேருந்து அரேயோட லென்த் வரைக்கும் நம்ம இட்ரேட் பண்ணுறோம். ஸோ இட் வில் பி டேக்கிங் O(n² டைம். ஸோ இதை வந்துட்டு நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டாக நம்ம ஒரு ஆப்டிமைஸ் சொல்யூஷன் வச்சுருக்கோம். அது நம்ம எதை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம் அப்படின்னா, க்ரீடி அப்ரோச் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஓகே, க்ரீடி அப்ரோச்சில் கேடன்ஸ் அல்கோரிதம்னு சொல்லிட்டு ஒரு அல்கோரிதம் இருக்குது. அதை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, 2 வேரியபிள் யூஸ் பண்ணுறோம், கரண்ட் சம் அண்ட் மேக்ஸ் சம். ஓகே, கரண்ட் சம்ங்கிறது அப்போதைக்கு அந்த சப்பரேயோட சம்மை வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு வேரியபிள். மேக்ஸ் சம்முங்கிறது எந்த சப்பரேயோட சம் வந்துட்டு அதிகமாக இருக்குங்கிறத ட்ராக் பண்ணுறதுக்காக நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஸ்டார்டிங்கில் கரண்ட் சம் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கோங்க. மேக்ஸ் சம் ஈக்குவல் டு ஃபஸ்ட் எலிமெண்ட்டோட வேல்யூ, அதாவது ஃபஸ்ட் எலிமெண்ட் 0th இண்டெக்ஸில் -2 இருக்கா. ஸோ மேக்ஸ் சம் வந்துட்டு -2 நம்ம இனிஷியலைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து கரண்ட் சம் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். இப்போ ஐ வந்து 0லேருந்து லென்த் நம்ஸ் அரேயோட லென்த் வரைக்கும் நம்ம ஐட்ரேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஐயில் வந்துட்டு இப்போ -2ங்கிற வேல்யூ இருக்கும். இப்போ கரண்ட் சம் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுருக்கோமா, அதுக்கடுத்து நம்ம கண்டிஷன் செக் பண்ணுறோம். அதாவது கரண்ட் சம் எந்த விதத்துலேயும் வந்துட்டு 0வோட கம்மியாக ஆகக்கூடாது. ஒருவேளை அப்படி 0வோட கம்மி ஆச்சு அப்படின்னா அதை மறுபடியும் 0க்கே ரீசெட் பண்ணிடுங்க. ஓகே, அந்த கண்டிஷன் தான் நம்ம இங்கே செக் பண்ணுறோம். ஸோ நம்ம கரண்ட் சம்மில் ஆல்ரெடி 0 தான் இருக்குது. இப்போ நம்ம செக் பண்ணுறோம் இஃப் கரண்ட் சம் வந்துட்டு 0வோட கம்மியாக இருக்கா இல்லை. ஸோ கரண்ட் சம் வந்துட்டு ஆல்ரெடி 0வாக இருக்க மாதிரியே தான் உங்களுக்கு இருக்கும். அதில் இருக்க வேல்யூ, ஓகே, ஆல்ரெடி இருக்க வேல்யூ 0. ஸோ அது அப்படியே தான் இருக்கும். கரண்ட் சம் ஈக்குவல் டு கரண்ட் சம் ப்ளஸ் நம்ஸ் ஆஃப் 5 அப்படி நம்ம போட்டோம் அப்படின்னா ஸோ 0 + -2ன்னு வரும். அப்படி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா -2ங்கிறது தான் ஆன்சர். ஓகே, அதுக்கு அடுத்த வேல்யூ வந்துட்டு என்னென்னா மேக்ஸம் வந்து நம்ம கண்டுபிடிப்போம். மேக்ஸம்ங்கிறது ஒன்றுமே கிடையாது, மேக்ஸ் பிட்வீன் மேக்ஸம் அண்ட் த கரண்ட் சம். ஸோ மேக்ஸில் ஆல்ரெடி -2 இருக்குது. அது கூட வந்துட்டு நம்ம -2 அதாவது கரண்ட் சம்மில் இருக்க -2 கம்பேர் பண்ணுறோம். ஸோ -2க்கும் -2க்கும் மேக்ஸ் எடுத்தோம்னா நமக்கு கண்டிப்பாக வந்துட்டு -2ங்கிற வேல்யூ தான் அதில் இருக்க போகுது. ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு போகலாம். நெக்ஸ்ட் ஐட்ரேஷனில் ஐ வந்துட்டு 1 பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கும். ஓகே, ஸோ ஐயில் இருக்க வேல்யூ வந்துட்டு 1 பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கும். அப்படி நம்ம பண்ணும்போது கரண்ட் சம் ஈக்குவல் டு, இப்போ நம்ம செக் பண்ணுறோம், ஓகே, கரண்ட் சம் ஈக்குவல் டு இப்போ வந்துட்டு ஐயில் இருக்க வேல்யூ, அதாவது கரண்ட் சம்மில் இருக்க வேல்யூ வந்துட்டு 0வோட கம்மியாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். எஸ், ஏன்னா கரண்ட் சம்மில் இப்போ கரண்ட் வேல்யூ வந்துட்டு -2ன்னு இருக்குது. ஸோ -2ன்னு இருக்கும்போது நம்ம வந்துட்டு கரண்ட் சம்மை மறுபடியும் 0னே பண்ணுறோம். ஸோ இப்போ வந்துட்டு அதில் 0ங்கிற வேல்யூ இருக்கும். அதாவது இந்த இடத்துல 0ங்கிற வேல்யூ இருக்கும். அதுக்கு அடுத்தது கரண்ட் சம் ஈக்குவல் டு கரண்ட் சம் ப்ளஸ் நம்ஸ் ஆஃப் 5. இப்போ நம்ஸ் ஆஃப் 5ல் வந்துட்டு 1ங்கிற வேல்யூ இருக்குது. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு வந்துட்டு 1ங்கிற வேல்யூ இருக்கும். இப்போ மேக்ஸ் சம் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். மேக்ஸ் பிட்வீன் -2 and 1 அப்படி நம்ம போட்டோம் அப்படின்னா மேக்ஸில் வந்துட்டு இப்போ 1ங்கிற வேல்யூ இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கடுத்தது ஐயை மறுபடியும் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது ஐ இப்போ -3 பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கும். ஓகே,
-3 பைண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது மறுபடியும் நம்ம கரண்ட் சம் வந்து நம்ம செக் பண்ணுறோம். கரண்ட் சம்மோட கரண்ட் வேல்யூ வந்துட்டு இப்போ +1. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு 0வோட கம்மியாக நம்ம பார்க்குறோம் இல்லை. ஸோ கரண்ட் சம் வந்துட்டு இப்போ 1னே தான் இருக்கும். அது கூட வந்துட்டு இப்போ கரண்ட்டில் இருக்க வேல்யூ 1 -3 அப்படி போட்டோம் அப்படின்னா கரண்ட் சம்மோட வேல்யூ -2 ஆயிரும். ஓகே, ஸோ -2வும் மேக்ஸிமம் இப்போ அப்டேட் பண்ணணும்ல, மேக்ஸ் பிட்வீன் 1 and -2 அப்படி நம்ம போட்டோம்னா நமக்கு வந்துட்டு +1 தான் பெரிய வேல்யூ. ஸோ மேக்ஸிமில் 1 தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது மறுபடியும் ஐயை 1 ஸ்டெப் மூவ் ஃபார்வர்ட் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது ஐ இப்போ 4 பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, 4 பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம இப்போ கரண்ட் சம்மை மறுபடியும் அப்டேட் பண்ணணும். இப்போ கரண்ட் சம்மில் இருக்க வேல்யூ -2 வந்துட்டு லெஸ் தென் 0 பார்க்குறோம். எஸ், லெஸ் தென் 0 தான். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு 0ன்னு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இப்போ 0ன்னு இருக்கும். ஓகே, அதுக்கு அடுத்தது 0 நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல நம்ம 0ன்னு சேஞ்ச் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது கரண்ட் சம்மை அப்டேட் பண்ணுவோம்ல, கரண்ட் சம்மில் இருக்க வேல்யூ இப்போ 0ன்னு இருக்குது. 0 + nums of i, nums of i வந்துட்டு இப்போ 4ன்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல நமக்கு சாரி 0 + 4 = 4. ஓகே, அதுக்கடுத்து மேக்ஸ் சம் அப்டேட் பண்ணோம். அப்டேட் பண்ணும்போது 1க்கும் 4க்கும் மேக்ஸ் எடுப்போம். அப்படி எடுத்தோம் அப்படின்னா மேக்ஸில் இப்போ கரண்ட்டில் இருக்க வேல்யூ 4. ஓகே, அதுக்கு அடுத்தது வழக்கம் போல் ஐயை இன்க்ரிமெண்ட் பை 1 பண்ணுறோம். ஓகே, இன்க்ரிமெண்ட் பை 1 பண்ணும்போது வழக்கம் போல் கரண்ட் சம்முக்கு வந்துட்டு நம்ம கண்டிஷன் செக் பண்ணுவோம். கரண்ட் சம்மில் இருக்க வேல்யூ 4ல் வந்துட்டு 0வோட கம்மியாக நம்ம பார்க்குறோம் இல்லை. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு கரண்ட் சம்மில் இப்போ 4 இருக்குது. 4 கூட இப்போ கரண்ட்டில் இருக்க வேல்யூ -1. 4 -1 பண்ணோன்னா நமக்கு வேல்யூ என்னென்னு வரும்? 3ன்னு வரும். ஓகே, அதுக்கடுத்து மேக்ஸ் சம் அப்டேட் பண்ணோம். மேக்ஸ் சம் அப்டேட் பண்ணுறதுக்கு 4க்கும் 3க்கும் மேக்ஸ் எடுப்போம். ஸோ 4 தான் பெரிய வேல்யூ, 4 அங்கேயே இருக்கும். அதுக்கு அடுத்தது மறுபடியும் ஐயை வந்துட்டு இன்க்ரிமெண்ட் பை 1 பண்ணுறோம். இந்த இடத்துல 2ங்கிற வேல்யூவாக பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம். 2ங்கிற வேல்யூ பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? 3ங்கிற வேல்யூ நம்மக்கிட்ட இருக்குது. அதாவது கரண்ட் சம்மில் 3ங்கிற வேல்யூ இருக்குது. 3 கூட இந்த 2வை வந்துட்டு ப்ளஸ் பண்ணுறோம். ஓகே, ஏன்னா இந்த கண்டிஷன் செக் பண்ணும்போது 0வோட கம்மி தானே, 0வோட அதிகமாக தான் இருக்குது. ஆக்சுவலாக 0வோட 3 வந்துட்டு கம்மியானு பார்க்குறோம் இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு கரண்ட் சம்மை இது கூட ப்ளஸ் பண்ணிக்கிறோம். அதாவது இங்கே இருக்க 2 கூட ப்ளஸ் பண்ணிக்கிறோம். இப்போ கரண்ட் சம்மோட கரண்ட் வேல்யூ 5ன்னு இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து மேக்ஸ் அப்டேட் பண்ணோம். மேக்ஸ் அப்டேட் பண்ணும்போது 4ஐயும் 5ஐயும் நம்ம மேக்ஸ் எடுக்கும்போது நமக்கு 5ங்கிற வேல்யூ மேக்ஸில் இருக்கும். அதுக்கு அடுத்தது வழக்கம் போல் ஐயை இன்க்ரிமெண்ட் பை 1 பண்ணுறோம். இன்க்ரிமெண்ட் பை 1 பண்ணோன்னா இப்போ 1 பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம். 1 பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆல்ரெடி கரண்ட் சம்மில் 5ன்னு இருக்குது. 5 + 1 6ன்னு ஆயிரும். 6க்கும் 5க்கும் மேக்ஸ் எடுக்கிறோம். இந்த இடத்துல வந்துட்டு மேக்ஸில் இப்போ 6ன்னு இருக்குது. அதுக்கு அடுத்து ஐயை மறுபடியும் இன்க்ரிமெண்ட் பை 1 பண்ணுறோம். பண்ணும்போது இப்போ -5 பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கரண்ட் சம்மில் ஆல்ரெடி 6ன்னு இருக்குது. இப்போ 6 + -5 எவ்வளோ வருது? இப்போ வந்துட்டு 1ங்கிற வேல்யூ இருக்கும். ஓகே, 1ங்கிற வேல்யூ இருக்கும். 1க்கும் 6க்கும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். மேக்ஸிமம் அப்டேட் பண்ண முடியாது, ஏன்னா வந்துட்டு 6 தான் வந்து மேக்ஸு. ஸோ 6ங்கிற வேல்யூ தான் வந்துட்டு இன்னும் மேக்ஸில் இருக்கும். ஓகே, அதுக்கு அடுத்தது வழக்கம் போல் ஐயை இன்க்ரிமெண்ட் பை 1 பண்ணுறோம். 1 பண்ணும்போது இப்போ 4 பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ 4 பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது கரண்ட் வேல்யூவில் ஆல்ரெடி 1ன்னு இருக்குது. ஓகே, 1 கூட ஆல்ரெடி இருக்க இப்போ 4ங்கிற வேல்யூ நம்ம இன்க்ரீஸ் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 1 + 4 = 5ன்னு வரும். இப்போ 5க்கும் 6க்கும் நம்ம மேக்ஸ் எடுத்தோம்னா கடைசியில் வந்துட்டு 6ங்கிற வேல்யூ தான் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு ஃபுல்லாக ஐட்ரேட் பண்ணி முடிச்சிட்டோம் இருக்கிற நம்ஸ் அரேல. ஸோ ரிசல்ட்டில் இப்போ நமக்கு 6ங்கிற வேல்யூ இருக்குது. இதை நம்ம அப்படியே ரிட்டர்ன் பண்ணுறோம். இவ்வளோ இதுதான் வந்துட்டு இந்த ப்ராப்ளம்க்கு நம்ம கொண்டு போகிற அப்ரோச். ஓகே, ஸோ ப்ராப்ளம் சொல்யூஷன் நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக இது வந்துட்டு ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன். நான் இப்போ ஆப்டிமல் சொல்யூஷன் நான் போடுறேன். int max sum = nums of 0. ஓகே, அதுக்கு அடுத்தது int current sum = 0ன்னு வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது for int I = 0லேருந்து I is less than nums dot length. ஓகே, ஓகே, இப்போ நம்ம செக் பண்ணுறோம். if current sum
இஸ் லெஸ் தேன் 0வா அப்படி இருந்துச்சுன்னா கரண்ட் சம்மை ஈக்குவல் டு 0ன்னு ரீசெட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா கரண்ட் சம்மை நம்ம அப்டேட் பண்ணணும். கரண்ட் சம் ஈக்குவல் டு கரண்ட் சம் ப்ளஸ் நம்ஸ் ஆஃப் ஐ, அதாவது இப்போ கரண்ட் எலமெண்ட் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்தது மேக்ஸ் சம்மை அப்டேட் பண்ணுறோம். முன்னாடி நான் சொன்ன மாதிரியே தான், அதை அப்படியே நம்ம கோடில் பண்ணுறோம். அவ்வளோதான். மேட்ச் டாட் மேக்ஸ் ஆஃப் மேக்ஸ் சம் கம்மா கரண்ட், தட்ஸ் இட். இப்போ ரிட்டன் மேக்ஸம். நம்ம லூப் முடியும் போது மேக்ஸமில் நம்மளோட மேக்ஸிமம் வேல்யூ இருக்கும். எஸ், அக்செப்ட் ஆயிடுச்சு. சப்மிட் பண்ணி பார்க்கலாம். எஸ், சொல்யூஷன் சப்மிட்டும் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டைம் காம்ப்ளெக்சிட்டி வில் பி, நம்ம ஒரே ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். அது 0லேருந்து நம்ஸ் அரேயோட லென்த் வரைக்கும், அதாவது அதில் என்ன எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா n டைம்ஸ் வந்துட்டு அதை ஐட்ரேட் ஆகும். ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டியை பிக் ஆஃப் 1ன்னு நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. இதில் பெருசாக நம்ம எந்த டேட்டா ஸ்ட்ரக்சரும், அதாவது ஆக்சிலரி ஸ்பேஸ் நம்ம எதுவுமே யூஸ் பண்ணல. நம்ம வெறும் வேரியபிள்ஸ் தான், 2 வேரியபிள்ஸ் கரண்ட் சம்முக்கும் மேக்ஸ் சம்முக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படி பார்த்தோம்னா 2 யூனிட்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் தான் எடுக்கும். அதை வந்து நம்ம கான்ஸ்டன்ட்னு வச்சுக்கலாம். ஸோ திஸ் வில் பி டேக்கிங் கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.